இந்த பிரம்மாண்டமான 3 ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப வருஷமாவே அபாண்டனா தான் இருக்கு. ஆனா இந்த 3 ஸ்டார் ஹோட்டல் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்லி சில பொறுக்கி பசங்க ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஃபேமிலியை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவங்கள இருந்த சில பெண்களை அபியூஸ் பண்ணி அந்த ஃபேமிலியில இருந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க. இந்த இடம் கோவால இருக்கு. எல்லா ஸ்டேட்ல இருந்துமே மக்கள் இங்க வருவாங்க. அவங்களுக்கு சரியான பேக்கப் இங்க இருக்காது. அந்த கோஸ்ட் இங்க கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொடூரமான டிராப்ல மாட்டி இறந்து போனவங்களோட ஆவி இந்த ஒட்டுமொத்த 3 ஸ்டார் ஹோட்டலையும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதா சுத்தி இருக்க மக்கள் சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசணும். அதனால இந்த பக்கமே மக்கள் யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. எங்களை உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சிங்கன்னா போதும், எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து நாங்கள் நிம்மதியாக கிளம்பி போவோம். இரவு நேரத்தில் அழுகை குரல் கேட்கறதாகவும் வினோதமா யாரோ பேசுற சத்தம் கேட்கறதாகவும் சுத்தி இருக்க லோக்கல் பீப்புள் சொன்னாங்க. அந்த ஆவி வந்து நம்மளை ஆசை காட்டி அப்புறம் வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. நாங்களும் இந்த பில்டிங்குள்ள போனதுல இருந்து ஒவ்வொரு பாத்ரூம்ல இருந்தும் பயங்கரமான ஆக்டிவிட்டி நாங்க பார்த்தோம். கண்ணாடி பேச பிளிங்க் ஆச்சாங்க. உங்களால் மோஸ்ட் பெஸ்ட்டில் கேம்ஸ்லாம் விளையாட முடியும். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களால் ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட், கபடி இது போன்ற கேம்ஸ்லாம் விளையாடி உங்களால் ப்ரைஸஸ் வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் வந்ததுன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ரூ ரசலை தெரியுமா? அவர் தான் மோஸ்ட் பெஸ்ட்டோட அம்பாசிடர். ஆண்ட்ரூ ரசல் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறாரு இதில் வந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்காக. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, இந்த பாலில் எத்தனை ரன் எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல இருக்கும். இதோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாருங்க உள்ள யாருக்கு இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. இப்போ திறக்குது. ஓகே, நீங்கள் இங்கே இருக்கிறத நான் உணர்றேன். ஸோ உங்களை நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்களோட ஆசை ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை நாங்கள் மீட் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வேணும்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு கொண்டவங்களை திருப்பி கொள்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். உங்களை கொண்டவங்களை திருப்பி கொள்ளடா. பாத்ரூம் தான்டா, இந்த பாத்ரூமில் தான் உங்களுக்கு சொன்னாங்களா? இங்கேயும் மிரர் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கேயும் மிரர் இருக்கான்னு பாருங்க ப்ரோ. அதான் இங்கே மிரர் இருந்தால் செம்மையாக இருக்கும். கண்ணாடி இருக்கு, கண்ணாடி இருக்கு. இருக்கா? யாருமே இல்லை. நம்ம ரிச்சுவல் பண்ணுறதுக்கு இந்த இடம் தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. இந்த ஆள் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுற கண்ணாடி பார்த்தாலே. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், எல்லாருமே தனித்தனியாக ஒரு ரூமில் நிற்போமா? ஐயோ டேஞ்சர் தானே ப்ரோ. வேறு வழியே இல்லை, அவங்க கூட பேசணும். அது ஒன்று தான் நம்மளோட நோக்கம். ஓகே சரி. We are going to communicate alone. அதாவது தனியாக பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல நிற்க போகிறோம். நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன். நானும் வல்லமீனும் இங்கே இருக்கட்டுமா? சரி நான் அவங்க கூட எடுத்துக்கிறேன். நீங்கள் ஷார்ட் சாமி அவங்கள விட்டுட்டு வரேன், வாங்க. சும்மா சொன்னாங்க நானும் அலுவலகம் வச்சுருக்கோம். சரி ஓகே, நானும் ஷார்ட் கத்தாதீங்க. இங்கேயும் இருக்கு, எங்கே வேணா பண்ணலாம். இங்கே எதுவும் இல்லை. அந்த ரைட் சைடு இருக்க ரூமுக்கு போங்க. சீக்கிரம் போங்க, வேகமாக நடங்க. ரைட் சைடு. இதான் ஓகே,
நீ அழுவ எடுத்துரு. இங்கே வா. லைட்டை சொல்லுங்க. ஒரு மாதிரி வெடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் இருந்தபோது எனக்கு மைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. நான் நிற்கும் பொழுது அதாவே பக்கத்தில் நின்றுருந்தோம். அப்படியே ஒரு இது இருக்கிற போது கண்ணாடிக்கு பின்னாடி நம்மளை யாரும் முன்னு பார்த்துருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அசு ப்ரோ. இது வாங்க நல்ல மீன். இது வாங்க. அதை அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் வெளியே போங்க. ஏய் நீங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டே வாங்க. இதே மாதிரி நாங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். நான் அந்த ரூமில் போய் இதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். யாருக்கு லக்கோ அவங்க கேப்சர் பண்ணுவோம். கேப்சர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இன்னொரு நாள் கூட இங்கே வந்து மற்ற பில்டிங்ஸை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. சேஃபாக இருக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஒரு பெருசாக எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். பார்த்து பண்ணலாம். சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து. நான் ப்ரோ நான் சொன்னேன் அப்படியே ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரியே பண்ணுங்க. அந்த இதெல்லாம் பேசுங்க. போடா சொல்கிறத கேள்றா. ப்ரோ பயங்கரமாக பயப்பட்டாங்க ப்ரோ. அவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க. சொல்லிட்டு அப்படி என்னைய பிடிச்சிருக்கா. ப்ரோ எந்த ரூம் பாத்ரூம்? இது ரைட்டு அங்கே இருக்குது. நம்ம பண்ணுவோம் ப்ரோ. ஆனால் இது அவ்வளோ கிளியராக இல்லையே. இப்போ என்ன பிரச்சனைனா இது ரொம்ப அழுக்காக இருக்குது. அங்கே இருக்க மாதிரி இல்லை. லைட் ஆஃப் பண்ணி காமிச்சா தெரியல. ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் மெழுகு பற்றி அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அவங்கள்ட்ட போய் திருப்பி கெடுக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். பக்கத்து பில்டிங்கை போய் பண்ணலாம். அதில் இங்கே எடுத்து பண்ணிட்டோம். அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அவன் சவுண்டு விடுவானுங்க. இங்கே தானே இருக்கோம். சரி, அப்போ நம்ம வந்து பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சவுண்டாக வந்துடும். அவங்க இதை பார்க்கட்டும். இந்த பில்டிங் ஃபுல்லாக சொன்னாங்க இங்கே இருக்க மாட்டேன்னு. ஆமாம் நம்ம பக்கத்து பில்டிங் போகலாம். ஓகே ஓகே ஓகே. வீட்டில் அங்கிட்டு இந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த பிளடி மாரி ஒரு சலைச்சிருக்கு இல்லையா, அது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வருது. பயங்கரமாக இருக்குது. ஏதோ கண்ணாடிக்குள்ளே நம்மளாக இழுக்கிற மாதிரி ஒரு அது மட்டும் என்னடா பயப்படுத்துறது. சளி பிடிச்சிருக்கு ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த பேயெல்லாம் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே நிற்கிது. அது மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. சத்தியமாக பயப்படுது. அதெல்லாம் அப்பயே போவேண்ணா. அவங்க உணவுலான்னு சொன்ன கேட்டீங்களா? என்னடா நீ சொல்ற? அப்படி சொன்ன விட்டுடுவியா? சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. கையை பிடிச்ச நில்லுங்க. எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நான் உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போலான்னு தான் வந்தோம். நான் இந்த பாத்ரூம்குள்ளே வந்த போது எனக்கு பயங்கரமாக நெகட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது எனக்கு இப்போ பயங்கரமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி இந்த கண்ணாடியில் வர எதுக்கு பார்த்துட்டு அவன்கிட்ட ஓடிடலாம். நம்மளை பார்த்தா அப்படியே விட்டுடுன்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொண்டுடுன்றா சும்மா இல்லை. இந்த மிரர் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் தெரியுது. அதே தான் ஆடுது. ஏதோ எரிக்கிற சவுண்டு மாதிரி இல்லை, எனக்கு ஃபீல் ஆகுது. யாரு? யாராவது இருக்கீங்களா? வாசு வாசு ப்ரோ, வாசு ப்ரோ, அந்த கண்ணாடி இப்போ ஏதோ பிளிங்க் ஆச்சாங்க. வாசு எங்களை கூட்டு பேர வாசு. வாசு ப்ரோ, வாசுங்க அவங்க தெரியாமல் போனோம். என்ன ப்ரோ டைல்ஸ் இவ்வளோ வீக்காக இருக்குது. உடஞ்சி உள்ளது. எவ்வளோ வீக்காக இருக்குது. இது மாதிரி தான் நடந்துட்டு.
ஹலோ, யாராவது இங்கே இருக்கீங்களா? நாங்கள் இப்போ அந்த சைடு தான் வந்துட்டுருக்கோம். உங்ககிட்ட நான் பேசணும் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட வரலாமா? நான் வந்த நாளே நீங்கள் போயிட்டுறீங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்கள் பக்கத்தில் வரட்டுமா? லைட் விஷயம் எடுத்துட்டு போகிறேன், அதுக்கு தெரியாதுல்ல. ஓகே 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 நான் வரலாமா? மொபைல் ஓகே. நான் கிட்ட வரட்டுமா? நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். லைட் ஆன் பண்ணுங்க. லைஃப்பில் இவ்வளோ க்ளோஸ்ல நான் எப்பயுமே பார்த்ததில்லை ப்ரோ. இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. இவ்வளோ க்ளோஸ்ல வாய்ப்பே கிடையாது ப்ரோ. இந்த கதவு பக்கத்தில் இருந்துச்சா? உங்களுக்கு தெரில, இந்த கேமரா தான் தெரிஞ்சிச்சு. வந்துடுச்சு. அங்கே எடுங்க, அதை உடஞ்சதை வாங்க. நம்ம வீக்காக இருக்குங்க. ஹலோ, விட்டுருங்க ப்ளீஸ். முடியல, நம்ம உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்து நம்மளை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல, நம்ம போயிடுறோம். ப்ளீஸ், நீ ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள், அதனால தான் நான் வந்தேன். உங்களால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீ மூடிட்டுறா, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. இல்லை ப்ரோ, கொஞ்சம் தைரியத்துக்காக பேசணும் ப்ரோ. தெரியுதுடா, நம்ம இந்த பாத்ரூமுக்குள்ளே ஃபினிஷா நம்ம கதை. எனக்கு பயம் என்னன்னா இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். நீ சும்மா இரு. ஐயோ, இது ஓகே. போய் பேசுங்க ப்ரோ. இதெல்லாம் டக்குன்னு அவங்கள்ட்ட நல்லவங்க மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம். நம்ம உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தது, நம்மளை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னால் முடியல ப்ரோ. இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு பேச ஏதோ யாரோ என்னோட நிற்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பயங்கரமாக நடக்க போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாசல் ப்ரோ சொன்னதை நம்ம எப்பவுமே பண்ணலையே. அது பண்ணால் நமக்கு பிரச்சனை ப்ரோ. அவன் கூட இருந்தால் கூட நம்ம இதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. பட் எனக்கு தோணுது என்னன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அதாவது சும்மா இங்கே இருந்தேன்னா நமக்கு ஏதாவது நடக்கதா போகுது ப்ரோ. இது எரியறதே ஏதோ நம்ம அழிக்க போகிற மாதிரி இருக்குது. சிவாக்கலாமா கண்ணாடியை ஊற்று பார்த்து. நீ பயப்படாத, எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றுனா தனியாக மட்டும் போக வேணாம், 2 பேரும் ஒன்றா போயிருவோம். ஆமாம், உங்களுக்கு நடந்தது கேட்டபோது பயமாதான். நீ என்னால் முடியலப்பா. உங்களுக்கு கேட்டது, ஐயோ, உங்களுக்கு நடந்தது எங்களுக்கு இந்த கண்ணாடி பார்த்துட்டு எதுவும் பேச முடியாம மாதிரி தெரியுது. என்னால் பேச முடியாது, ஏதோ ஆகிட்டே இருக்கு. நான் சரி இப்படி பேசுறேன். உங்களுக்கு நடந்தது கேட்டபோது ரொம்ப பாவமாக தான் தெரியுது. அதை நாம ரொம்பவே வருத்தப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மக்கிட்ட கேட்கலாம். நம்ம உங்களுக்கு உதவி பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம். எங்களால் இந்த கண்ணாடி பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேச முடியல, மன்னிச்சிருங்க. ஆனால் அவன் கண்ணாடி தானே உத்து பார்க்க சொன்னான். பட் என்னால் முடியல. சரி, அமைதியாக உத்து பார்ப்போமா வராங்களான்னு. எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. சவுண்ட் வருது. கண்ணாடியே பாரு ப்ரோ. என்னால் முடியல ப்ரோ கண்ணாடி பார்க்க. அவன் கண்ணாடியே தான் ப்ரோ உத்து பார்க்க சொல்லிட்டு. என்னால் முடியல ப்ரோ. பயங்கரமாக ஏதோ ஒரு இந்த கண்ணாடி பார்க்கும்போது என்ன அந்த கண்ணாடிக்குள்ளே இழுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ பயங்கரமாக இருக்குது கண்ணாடி. அதான் நான் கண்ணாடியை பார்க்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். சவுண்ட் வருது. நான் ஒன்றுமே பண்ண மாட்டோம், ப்ளீஸ் வந்துட்டு போயிருங்க. என்னால் முடியல ப்ரோ. இங்கே இருக்கு. ஐயோ, சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அந்த கண்ணாடியில் ஏதோ பார்த்து ப்ரோ. கருப்பா சும்மா இருக்கு ப்ரோ. சத்தியமா பார்த்து ப்ரோ. பாசு ப்ரோ சும்மா இருக்கா? என்னையும் பயப்படுத்தாம. சத்தியமா நான் பார்த்து கண்ணாடியில் உங்க பின்னாடி தான் வச்சு உங்க ஷேடாவா என்னன்னு தெரியல எனக்கு. நீங்க கருப்பு
ப்ரோ சத்தியமா எனக்கு ஆனா கிராஸ் ப்ரோ மூவ் ஆச்சு ப்ரோ சும்மா இருக்க ப்ரோ பயந்துடாதீங்க இது இருக்காது ப்ரோ பாஸ் நீ கண்டிப்பா பாத்தியாடா சத்தியமா பார்த்தேன் சத்தியமா பார்த்தேன் டேய் நம்ம இங்க தான் சாக போறோம்னு நினைக்கிறேன் சவுண்ட்ல வந்து பயங்கரமா ஐயோ முடியல எங்களை விட்டுரு பாஸ் ப்ரோ ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பில்டிங் இவ்வளோ பேருக்குன்னு தோணுது இவ்வளோ பேருக்குன்னு தோணுது ஏன்னா ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பில்டிங் இவ்வளோ பேருக்குன்னு தோணுது ஏன்னா இங்கிட்டிருந்து வழி வந்து இந்த சைடு தான் வருது இதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் வாங்க. இன்னொரு தடவை அதே சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அது கூட பேசிடலாம் ப்ரோ அது எங்கேயுமே நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணதில்லை இருக்கீங்களா ஹலோ யாராவது இருக்கீங்களா இங்கே? ரொம்ப சைலண்டா அந்த கோஸ்ட் இங்கே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொல்கிறது கேளுங்க இருக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக போவோம் அது பயந்து தான் போன மாதிரி இருந்துச்சு ஒருவேளை அவங்க மேலே பண்ணுற சியான்ஸ்னால கூட இருக்கலாம் ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம இங்கே கேப்சர் பண்ணாதான் உண்டு ஓகே எங்களுக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை உங்களை பார்த்து எங்களுக்கு கோபமும் இல்லை உங்கள் மேலே எங்களுக்கு அளவற்ற அன்பு இருக்குது உங்கள்கிட்ட பேசணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட தயங்காமல் வந்து எங்கள் முன்னாடி அப்பியர் ஆகி பேசலாம். நான் உங்களை கிட்ட பார்த்தேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போது என்னோடய அம்மாவை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணேன் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்லாம் யார் இல்லை எல்லாருமே இருக்கீங்களா இங்கே நான் பார்த்தது ஆனால் ஏதோ ஒரு அம்மா தான் பார்த்தேன் உங்களை நான் என்னோடய அம்மா மாதிரி பார்க்குறேன் என் கூட பேசுவீங்களா உங்கள் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ நைட் விஷன்லேயே போகலாம் அதுக்கு முன்னாடி நைட் விஷனில் போனப்போ தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது ஹலோ கதை திறக்குது யாராவது இருக்கீங்களா ஹலோ ப்ரோ அந்த கதவு திறக்குது ப்ரோ யூஸ் பண்ணாமையே கிடக்கு ப்ரோ
அப்படியே போங்க. ஒன்றுமே இல்லை. பட் இங்கே தான் எந்த இதுவுமே இல்லை. எப்படி எறும்புகள் சுற்றிட்டு இருக்கு? தீனி இருந்தால் தானே எறும்பு வரும். இதாவது ஆமாம். இங்கே எதுவுமே இல்லையே. ஏதாவது தடயம் கிடைக்குதா பாருங்க. என்ன பண்ணுறது? அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க முதல்ல 2 பேர் காணுமே. அவங்க கண்டினியூ பண்ணட்டும். அவங்க அதை பண்ணனால தான் எனக்கு என்னமோ இவ்வளோ பெரிய விஷயம் கேப்சர் பண்ண முடிஞ்சுன்னு தோணுது. அவங்க பண்ணதான் அது தானா அப்படி தான் எனக்கு தோணுது. என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க போய் கூப்பிட்டு போயிடலாம். கடைசியாக அந்த ரூமை மட்டும் பார்த்துட்டு போயிடுச்சு. எங்கே போகிறது? ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. சவுண்டு ரொம்ப கேட்குது. அதெல்லாம் முடியல ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. பேசாமல் அந்த லைட் ஆஃப் பண்ணிடலாமா? லைட்டு ஏன் ப்ரோ அவங்க சொன்னாக்கிட்ட நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க பாருங்க ப்ரோ. இது சும்மா இருக்கா? அவன் எதுக்கு ப்ரோ அவன் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் வந்து நம்ம பக்கத்தில் வர வைக்கிறதுக்கு. நம்ம பக்கத்தில் இப்போ வரணும் ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், லைட் ஆஃப் பண்ணால் நம்ம எனக்கு பார்க்கறதுக்கு இஷ்டமே கிடையாது ப்ரோ. அப்புறம் ஆஃப் பண்ணாலும் வரும். அவன் என்ன சொன்னான், நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி நம்ம பக்கத்தில் ரொம்ப வந்துருந்தான் ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கேட்குறேன் ப்ரோ. இதுக்கு ப்ரோ இது எப்படி ஒரு ஆஃப் பண்ணாதீங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு கேளு. ஒரு ஆஃப் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ். சரி வாங்க போய் கேண்டில் கிட்ட வந்துடும். எங்ககிட்ட நெருப்பு இருக்கு. விட்டுருங்க. ஒரு வேலை பின்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதா? வெளியே போகவும் பயமா இருக்கு. ப்ளீஸ் விட்டுருங்க. எப்படியாச்சும் நாங்கள் வீட்டுக்கு தப்பிச்சு போகணும் இங்கேருந்து. எனக்கு பயங்கரமாக பயமாகுது. நம்ம உங்களுக்கு உதவி பண்ணதா வந்திருக்கோம். நம்மளை எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க அவரை கொன்னது நாம தானே நினச்சிருக்குமா? யாரு? அதுதான். எது எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எதுக்குடா அடிக்கடி நீ இப்படி பண்ணுற? இருட்டில் உன் முடி வேற கருப்பருன்னு இருக்கு. முடி கருப்பு இல்லை. அவங்க வேற அந்த லாஸ்ட்ல இருக்கா. இப்போ அவங்க பேசுறது வேற கேட்க மாட்டேது. வாசு அது தொடங்க. அது இங்கே நிறைய குண்டு பயிற்சிலாம் கிடக்கு. ஏன் நடக்காதீங்க? நடக்கலையே. அதுவும் வருது பாசோ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பார்த்து காயம் பண்ணுற போது இல்லையா? அங்கே எல்லா இடத்துலையும் இன்னும் விலை இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சும்மா சொல்லலை. உண்மையிலே நான் என்னோட அம்மா மாதிரி தான் உங்கள் அம்மாவை பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களோட ஒரு தடவை எங்களுக்கு காமிச்சிட்டு பதில் ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணிங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக போவோம். இல்லாட்டி உங்களுக்கு காப்பாற்ற கூட ஏதாவது ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு எதனா உதவி வேணாலும் செய்கிறோம். உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அதை போய் திறந்து பார்க்குறனால அதை நம்ம பார்க்க முடியல. அதுவாக நமக்கு அஃபையர் பண்ணால் மட்டும்தான் முடியுது. ஸோ நம்ம பேசி பண்ண வைக்கணும். உங்களால் இந்த கதவை திறந்துட்டு எங்ககிட்ட வர முடியுமா ப்ளீஸ்? உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? ஏதாச்சும் எங்களுக்கு அறிகுறி கொடுத்தீங்கன்னா நான் அந்த உதவி உங்களுக்கு செய்வேன். ப்ரோ இப்படி கிராஸ் பண்ணி போச்சு ப்ரோ. இது கிராஸ் பண்ணி இப்படி போயிருக்கு ப்ரோ. ஆமாம், அதனால தான் நோண்டிருக்கு. உண்மையில இங்கே தான் இன்னும் ஆடிட்டுருக்கு. இங்கே ஆடுது ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, ஆடிட்டே இருக்கு. சத்தியமா அது மாதிரி நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே. இவ்வளோ நேரம் காற்று இந்த ரூம்குள்ளே சுத்தமாக அடிக்கல. இங்கே பாருங்க, அது மட்டும் ஆடிட்டு இருக்கு.
இது நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்களா? எங்கள் பக்கத்தில் தான் இப்போ இருக்கீங்க, நாங்கள் நம்புகிறோம். அப்படியா? ஐயோ, கேட்டு மீட்டர் வேறு அங்கே இருக்கு. சவுண்ட் கிடிச்சா? ஹலோ, அந்த ரூம் தரங்க, அந்த ரூம் தரங்க. யாருமே இல்லை. என்ன வசதி எப்படி இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் நான் பார்த்தேன் சத்தியமா. இங்கே ஒருத்தர் இருக்கீங்களா, நிறைய பேர் இருக்கீங்களா? பாருங்க, இது நல்ல கோஸ்ட் இல்லாமல் கட்ட எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதனா உதவி வேணுமா? இப்படி பண்ணி எங்களை பயமுறுத்துறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகிறது இல்லை. எங்கள் கூட பேசுகிறதுனால உங்களுக்கு முக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் வாங்க. அங்கிட்டு தான் இருக்கீங்களா? நாங்கள் வந்து உங்களை பார்க்கலாமா? அரசு பசு போலாம் பார்க்கலாம். ஒரு வேலைக்கு போனால் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். பட் அப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த தடவை. ஆமாம், ஓகே, ரெடியா ப்ரோ? ரெடி. செம்ம ஸ்பீடாக போகணும். கண்டிப்பாக. நான் அப்படியே நடந்து வரேன், ப்ளீஸ் அசையாமல் நில்லுங்க. உண்மையிலே உங்களைனா நான் எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறேன். தயவுசெய்து எங்கள்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுங்க. ஹலோ, நாங்கள் நல்ல நோக்கத்தோடு தான் நீங்கள் இங்கே நின்றீங்களா? இங்கே தானே அது பார்த்தீங்களா? அதே தான் மோசம். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பார்த்த மாதிரி ஏதோ லைட்டாக தான் தெரியும். டக்குன்னு நவுண்ட மாதிரி இருந்தது. ப்ரோ எடிட்டில் தான் ப்ரோ பார்க்க முடியும், பிரைட்னஸ் ஏற்றி பார்த்தா தான் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ? பசங்க எங்கே பண்ணாங்க? திருப்பி மிஸ் பண்ணிட்டோமா? மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். அது இதுக்கு மேலே அதுக்கு என்ன வர விருப்பம் இல்லையா? ஹலோ, ஏன் இப்படி எங்கள் கூட விளையாடிட்டே இருக்கீங்க? இப்போ இது வரைக்கும் அங்கே உள்ளே வர சொல்லி தான் அது நம்மள்ட்ட ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அதுவே வெளில போயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? வரமாட்டேங்குதா? வெளியே நின்றுட்டு பேசுவோமா? அங்கே நின்று பேசுவோமா? நான் சொல்கிறது கேட்குது ப்ரோ. நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃபஸ்ட்டு போயிடலாம். அதான் இருக்கு. அதுதான் நானும் நினைக்கிறேன். மேபி நான் அவங்க போய் லைட் ஆஃப் பண்ண லைட் ஆன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் எடுத்து ஹலோ, ஹலோ, பாசே, நீ என்ன காணா? என்னடா ஆச்சு பாசே? என்னடா அவங்க காணா? கை வலிக்குதுடா. ஏதோ உடஞ்சிடுச்சு. அவங்க காணாண்டா. சத்தியமா அந்த ரூம்ல பாரு. இங்கதான் எனக்கு வலிக்குதுடா. முடுது. அவங்களுக்கு தான் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இங்கிட்டு வா, கிளம்பு, பார்த்து வா. இங்கிட்டு வா, பார்த்து வா. அவங்களுக்கு தான் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பாத்திரா கீழே சத்திரம். எங்க போறது? வாடா, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு எங்க இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களை பார்க்கணுன்னு தான் இவ்வளோ நேரம் ஆசையாக சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். கடைசியாக ஒரு தூரமாவது எங்கள்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு மேலே நாங்கள் கெஞ்சியே கேட்க முடியாது. நாங்கள் திருப்பி இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் இறங்கி வெளியில் வாங்க ப்ளீஸ். எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் திருப்பி வரணும்னு நினச்சா நாங்களே நினச்சாலும் முடியுமான்னு தெரில.
ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆவி வந்து நம்மளை ஆசை காட்டி அப்புறம் வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதான் பிரச்சனை. அட்லீஸ்ட் எங்கள் கூட பேசாத முடியுமா? நீங்கள் எங்களை உங்கள் பசங்களாக ஏற்றுக்கிறீங்களா? ஒருவேளை அது வந்து அந்த அம்மாவா இல்லாமல் வேற ஏதாவது அப்பா தம்பி அந்த மாதிரி ஆவியாக இருந்துச்சு. அதான் நீங்கள் எங்களை உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சிங்கன்னா போதும், எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து நாங்கள் நிம்மதியாக கிளம்பி போவோம். உங்களுக்கு உதவி செஞ்சோங்கிற திருப்தியோடு நாங்கள் கிளம்புவோம். இல்லை எங்களுக்கு பதில் கிடைச்சாலும் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கும். எங்ககிட்ட ஒரே ஒரு தடவை பேச முடியுமா? உள்ள போய் வேஸ்ட் ப்ரோ. எத்தனை ஓடாதீங்கடா, ஓடாதீங்க. வாங்க, இங்கே தான் இருக்கு. எங்கடா போனீங்க? விழுந்துட்டான்டா. பேய் தூக்கி அடிச்சிருச்சு ப்ரோ. ரூம்குள்ள போட்டு அந்த அதுக்கப்புறமா என்ன அப்படியே அடிச்சு அப்படியே என்ன தூக்கி அடிச்சிருச்சு ப்ரோ. இந்த இடத்துல அடிபட்டு இருந்துச்சு, பயங்கரமா அடிச்சிருச்சு ப்ரோ. கீழே விழுந்துட்டீங்களா? ஆமா, கீழே இருந்துட்டு. பேக் கொடுறாடி, பேக் கொடு. வெயிட் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ரொம்ப அடிபட்டுருச்சா? பின்னாடி வலிக்குது. நைட் எடுத்துருவோம். சீக்கிரம் போ. போடா, இவர் பாவண்டா, போடா. கையில் வச்சுக்கோங்க. அது சும்மா ஒரு இதுதான். சீக்கிரம். ப்ரோ ஏதோ தூக்கி அடிச்சிடுச்சு ப்ரோ. என்ன ஏதோ பயங்கரமான உருவம் ப்ரோ. அப்படியே என்ன மிரட்டி அடிச்சிட்டு நான் இவன் வரும்போது நான் கீழே தான் கிடந்தோம். என்ன சொல்கிறீங்க? அது அந்த கண்ணாடி வெளியே அடிச்சிருச்சா? இல்லை ப்ரோ, அந்த கண்ணாடி வழியே போயிட்டு நான் இன்னொரு ரூமில் போனோம். கண்ணாடி வழியே அங்கே எதுவும் பார்த்தோம். அதுக்கு நேரம் பயந்து நம்ம தெரிச்சிடிச்சு ஓடிட்டப்போ அப்படியே ரூமுக்கு போனால் ரூமு கதவு தானே அடைஞ்சிது. ரூமுக்குள்ளே வச்சு உங்களை இதாக்கிடுச்சா? ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் எங்கே வந்தான்? அப்போ அவன் ரூமுக்குள்ளே என்ன அடைச்சதுனால வந்துட்டு அவனால் உள்ளே வர முடியல. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். வாடகைங்க, நாங்கள் ரொம்ப கிட்ட, எனக்கும் அவங்களுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. நான் ரொம்ப கிட்ட பார்த்தேன். நான் நினைக்கிறேன் மேலே நீங்கள் எங்களுக்கு கண்ணாடியில் வந்துச்சுடா. கண்ணாடியில் பார்த்தோம். அந்த கண்ணாடி வச்சு உள்ள அதுதான் சத்தியமாக அதே பார்த்தோம். டைம் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போவே முடியல ப்ரோ, சீக்கிரமாக போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எல்லா வீட்லையும் உங்களுக்கு தான் அடிபட்டுட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இவர் வாயில் சும்மா இல்லாமல் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது திமுறை சொல்லுவாங்க ப்ரோ. அதுக்காக இப்படி இல்லாமல் நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. வெங்கி, நீ அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. அவர் சொல்லுங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன். எல்லா வீடியோலையும் உங்களுக்கு அடிப்படுது, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. கார் எங்கே இருக்கு? டேய், கார் எங்கடா? கார் அங்கே இருக்குடா. காரை இந்த பறவை தான்டா. நீயும் இதுதான்டா ஸ்டார்டிங்கில் சுற்றிச்சு என்ன. இதுக்கு பேர் ஆள் காட்டி பறவை. ஆள் வந்தால் சிக்னல் கொடுக்கும். ஓகே, அதை விட்டுரு, நமக்கு அது தேவையில்லை. நீயும் ஷார்க் சாமியும் போய் கார் எடுத்துட்டு என்னை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டீங்களே அந்த இடத்துக்கு வந்துடுங்க, சுற்றி வந்துடுங்க. சரி, இதெல்லாம் ஓகே, அலைமீனை கூட்டிகிட்டு நான் இந்த வெளியே வந்துடுறேன். ஓகே ஓகே, கேமராவில் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.